தமிழ்மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் நந்தா. வணக்கம். மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்பனை செஞ்சதை தட்டி கேட்டதுக்காக 2 பேரை வெட்டி கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது. ஆனால் அதுக்கப்புறமாக போலீஸ் தரப்புலேருந்து அதுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே அங்கே நடந்த சம்பவம் என்ன, எதற்காக அவங்க 2 பேரும் கொலை செய்யப்பட்டாங்க? மீடியாவில் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் நீங்கள் சொல்லும்போது 2 வெர்ஷன் சொல்கிறீங்க. ஒன்று மீடியாவில் வந்துச்சு ஃபஸ்ட்டு, அப்புறம் போலீஸ் வெர்ஷன் சொல்கிறாங்க. முன்னாடி ஒரு வெர்ஷனும் வந்துச்சு, அதையும் சேர்த்து நம்ம பேசுவோம். கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் 2 படுகொலை. மயிலாடுதுறை அருகே முட்டம் கிராமத்தில் சாராய விற்பனையை தட்டி கேட்ட மாணவன் ஹரிசக்தி மற்றும் இளைஞர் ஹரிஷ் ஆகிய 2 சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். சாராய வியாபாரி ராஜ்குமார் தங்கதுரை கைது செய்யப்பட்ட நிலையில் மூவேந்தனை போலீஸார் தேடி வருகின்றனர். 3வது நபர் குற்றவாளி, 3rd அக்யூஸ்டாக தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனோடது சாராய விற்பனையில் முன்விரோதம் தான் காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை விழுந்த விவகாரத்தில் சாராய விற்பனை காரணம் இல்லை, ஒரே தெருவில் வசித்த இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு சம்பவத்திற்கு காரணம். தினேஷ் மூவேந்தன் ஆகியோரிடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. சம்பவ தினத்தன்று மூவேந்தன் உள்ளிட்டோர் தினேஷிடம் தகராறு செய்ய தாக்கியுள்ளனர். தடுக்க வந்த ஹரிஷ் சக்தி ஆகியோரை மூவேந்தர் உள்ளிட்டோர் கத்தியால் தாக்கினார் அப்படின்னு. இது இப்போ நியூஸ் சேனல்ஸில் போட்ட கார்டு, அதை விட்டுருவோம். இப்போது காவல்துறை சொன்ன விளக்கத்துக்கே வருவோம். காவல்துறை விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூவேந்தன் அப்படிங்கிற ஒரு நபர், அவங்க அப்பா பேர் முனுசாமி, 24 வயசு மூவேந்தனுக்கு. அவர் 13ஆம் தேதி முந்தானேத்து சாயந்தரம் 6 மணிக்கு மாலை 6 மணி அளவில் அந்த தெருவில் நின்றுட்டு இருக்கும்போது தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கூச்சலிட்டு போயிருக்கிறார். அவரை கத்தி ஏதோ கலாச்சிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் அன்னைக்கே தினேஷுக்கும் மூவேந்தனுக்கும் கைகலப்பும் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏற்கனவே 2 குடும்பத்துக்குமே தகராறு இருந்திருக்கு. இதில் மூவேந்தருடைய அண்ணன் தங்கதுரை, அவருக்கும் அவருடைய ஃப்ரெண்டு ராஜ்குமார் அப்படிங்கிறவர் மேலே கள்ளச்சாராய வித்த கேஸ், மதுவிலக்கு வழக்கு அப்படின்னு போடுறாங்க. மதுவிலக்கு வழக்கு அப்படின்னா கள்ளச்சாராய வழக்கு தான். டீசெண்டாக அதை போலீஸ் போட்டுக்கிறாங்க. இந்த வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்னென்னா 2 பேரும் அடித்து சண்டை போட்டிருக்காங்க. 13ஆம் தேதி அங்கே இருக்க மக்கள்லாம் பிரித்து விட்டுருக்காங்க. 14ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் தினேஷ் அவருடைய நண்பர்கள் ஹரிசக்தி, அதாவது ஹரிஷ், சக்தி, அஜய், இவங்க 3 பேரோட அந்த தினேஷ்ங்கிற நம்பர் 4 பேர் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது மூவேந்தன், அவங்க அண்ணன் தங்கதுரை, ராஜ்குமார் 3 பேர் அங்கே வந்திருக்காங்க. சண்டை போட்டதில் கத்தி எடுத்து குத்திட்டாங்க. இந்த தகராறுனால் குத்திட்டாங்க. இதில் ஹரிஷ், சக்தி 2 பேரையும் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகும்போது ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அஜய்க்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, தினேஷுக்கும் மூவேந்தனுக்கும் சண்டை, செத்து போனவங்களுக்கும் கொலைகாரங்களுக்கும் டைரக்ட் அரைவல்ரி கிடையாது. தினேஷை தடுக்க போனதால் இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ சிம்பிளாக போலீஸ் ஸ்டேஷன் எப்படி சொல்லுவோமே, மூவேந்தன் அப்படிங்கிற ஒருத்தர் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரும் அந்த ஏரியா வச்சிருந்த தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ரோட்டில் வம்பிழுத்துட்டு போகிறார். 2 பேருக்கு ஏற்கனவே குடும்ப தகராறு இருக்குது, பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மூவேந்தனுடைய அண்ணன் தங்கதுரையும் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர், அவரோட நண்பர், 2 பேர் மொழியும் ஏற்கனவே கள்ளச்சாராய வழக்கு இருக்குது. ஸோ தினேஷுக்கு அன்னைக்கு சாயந்தரமாக கொஞ்சம் நேரம் கழிச்சு தினேஷும் மூவேந்தனும் அடிச்சுக்கிறாங்க. அங்கே இருக்க மக்கள்லாம் பிடிச்சி விட்டுட்டாங்க. இது 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நடக்குது. 6 மணிக்கு அந்த சவுண்டு விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கலவரம் நடக்குது. 14ஆம் தேதி 8:30 மணிக்கு தினேஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹரிசக்தி, ஹரிஷ், அஜய் அப்படிங்கிற 3 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கார். அப்போது இந்த ஆப்போசிட் குரூப் மூவேந்தன், தர்மதுரை, ராஜ்குமார் 3 பேர் ஸ்பாட்டுக்கு வராங்க. தினேஷை அடிக்கிறாங்க. தினேஷை அடிக்கும் பொழுது நல்லா கேட்டுக்கோங்க, தினேஷை அடிக்கும் பொழுது ஹரிஷ், ஹரிசக்தி, அஜய் 3 பேருக்கும் காயம் ஏற்படுது. கத்தியால் குத்துறாங்க. அதில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகும்போது ஹரிசக்தி, அஜய் 3 பேரும் காயம் ஏற்படுது. ஹரிஷும் ஹரிசக்தியும் ஆஸ்பத்திரிக்கு போகிற வழியில் இழந்துறாங்க. அஜய்க்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க. இது இந்த 3 பேர்த்துக்கும் காயம்பட்ட பாதிப்புக்குள்ளான 3 பேர்த்துக்கும் குற்றவாளிகளான 3 பேருக்கும் எந்த முன்விரோதமும் கிடையாது. தினேஷ் கூட இருக்க முன்விரோதத்தை தடுக்க போனனால அப்படின்னு ஒரு போலீஸ் வருஷம் சொல்கிறாங்க. சரி, ஃப்ரெண்டை அடிக்க போனாங்க, காப்பாற்ற போனப்போ இவங்களுக்கு இது. அப்போ தினேஷுக்கு என்னாச்சு? அது பதிலில் வரல. தினேஷ் எங்கே இருக்காரு அப்படின்னு வரல. இப்போ 3 பேர்ல தர்மதுரையும் ராஜ்குமாரையும் கைது பண்ணிட்டோம். மூவேந்தனை தேடிக்கிட்டு இருக்கோம். 2 பேர் இறந்துட்டாங்க. அஜய்க்கு அடிபட்டு இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தினேஷ் என்ன ஆனார் இன்ன வரைக்கும் எங்கேயும் அது பற்றி எந்த விளக்கமும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் போலீஸ் விஷயம். கலாச்சாரத்தை தட்டி கேட்டது 2 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை, முன்விரோதம் தான்
குற்றவாளிகளுக்கு கள்ளச்சாராய வழக்கு இருக்குது அப்படிங்கிறது செகண்டரி விஷயம். ஆக்சுவலாக அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, கொலைக்கு செய்த 3 பேர், மூவேந்தன், தர்மதுரை, ராஜ்குமார், இவங்க கள்ளச்சாராயம் விற்கிறவங்க, விற்று கொண்டிருப்பவர்கள் தான். அவங்கக்கிட்ட கள்ளச்சாராயம் குடிக்கிற ஆட்கள், குடிச்சிக்கிட்டு இருக்க அந்த தொடர்பு இருக்க ஆட்கள் தான் இவங்க. அதில் இவங்களுக்குள்ள சண்டை வருது, அந்த தினேஷுக்கும் இவங்களுக்கும் சண்டை வருது. ஓகேவா? கள்ளச்சாராயம் குடிக்க போன இடத்துல சண்டை வருது. அந்த சண்டையில் ஃப்ளோவில் இவங்க 2 பேரும் வந்து நான் போலீஸில் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க கத்தியால் குத்திட்டாங்க, கையில் பொருள் இருந்தனால எடுத்து குத்திட்டாங்க அப்படின்னு தான். ஸோ கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்குது அப்படிங்கிறத காவல்துறை ஒத்துக்குது. ஆனால் அவங்க வந்து காட்டி கொடுத்ததால் அல்ல, காட்டி கொடுத்துருவோன்னு சொன்னதால கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே இருக்க வெர்ஷன். இன்னொன்று, போலீஸ் வந்து அதே தெருவை சேர்ந்த அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் அதே தெருவா அப்படிங்கிறது வந்து சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து தெளிவுபடுறதுக்காக அங்கே இருக்க நண்பர்கள்கிட்ட கேட்டிருக்கோம். தகவல் சொல்கிறாங்கன்னா அடுத்த வீடியோவில் கூட நம்ம அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் ஏன்னா அந்த பேர்கள் வச்சு சொல்லும் பொழுது அங்கே சில பேர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேர்கள் மாதிரி தெரியல, ஒரே தெரு அப்படிங்கிறதும் சிங்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான சொன்னாங்க. விசாரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கள்ளச்சாராயம் கொலை கள்ளச்சாராயத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் அது காவல்துறையில் தட்டி கேட்டாங்க, காவல்துறை கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இல்லை, சொல்லிடுவேன்னு மிரட்டுறதுனால எல்லாரும் ஒரே கூட்டாளிகள் தான். அதுக்குள்ளே ஏதோ கொடுக்கல் வாங்கல, சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை, விற்கிறான், அவன் குடிக்கிறான், குடிக்க போன இடத்துல பஞ்சாயத்து ஆகிட்டு இருக்குது. அதில் நடைபெற்ற ஒரு சண்டையாகத்தான் இது இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் வெர்ஷனாக நமக்கு சொல்லப்பட்ட தகவல். சரி, இப்போ 3 வெர்ஷன் இருக்குது. இதில் வந்து போலீஸ் ஒரு வெர்ஷன் சொன்னாங்கல்ல, அந்த வெர்ஷனை எப்படி உடனே அவங்க கண்டுபிடிச்சாங்க? சம்பவம் நடந்து 2 நாள் இல்லை, மேபி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இன்னும் தெரியாமல் இருந்திருக்கலாம். 2 நாள் இல்லை, நேற்று நைட்டு 8:30, காலைல 8:30, 12 மணி நேரம். இப்போ நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், 16 மணி நேரம் கூட முழுசா முடியல. நம்ம வந்து 12 காலுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி உடனே வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இது மாதிரி? இது வந்து வாய் தகராறு அப்படின்னா அங்கே லோக்கலில் போய் விசாரிச்சாலே தெரிஞ்சு இந்த வழக்கு, இந்த மாதிரி கேஸஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். காவல்துறை நினைச்சா ஆல்மோஸ்ட் ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ள, மேக்சிமம் 1 மாசத்துக்குள்ள இவ்வளோ பெரிய கேஸை சால்வ் பண்ண முடியும். சரி, இது காவல்துறை வந்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வழக்கில் காவல்துறை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்கே கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கொலை நடந்திருக்கு. தட்டி கேட்டதால் இந்த கொலை நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறவங்க மதுவிலக்கு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா, மதுவிலக்கு வழக்குன்னா நீங்கள் என்ன போடுவீங்க? சாராயத்துக்கு தான் மதுவிலக்கில் வழக்கு போட முடியும். ப்ரொஹிபிஷனில் கேஸ் போடணும்னா சாராயத்துக்கு தானே போட முடியும். ஸோ கள்ளச்சாராயம் அங்கே விற்கப்பட்டிருக்குது, இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்கள் பெயிலில் வந்திருக்கிறாங்க, மறுபடியும் சாராயம் விற்கும்போது பஞ்சாயத்து அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ கள்ளச்சாராயம் விற்பதால் இங்கே வந்திருக்கு. இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இருக்க முன் தகராறு. அந்த முன் தகராறு என்ன? ஓகேவா? இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறோம், நமக்குள்ளேயே வந்து சில சமயங்களில் இது பண்ணுவோம். எதனால அந்த கோவம் வந்துச்சு, எதனால நம்ம அந்த வார்த்தையை பேசணும் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற விஷயம் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்கும். ஒரு 2 நபர்களுக்கு வந்து முரண்கள் வருதோ, கருத்து பரிமாற்றங்கள் இருக்கிறதோ, வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிறதோ இருக்க தான் செய்யும். எதனால் நடந்துச்சு? முன்விரோதம்னா எதனால முன்விரோதம்? தினேஷ் ரோட்டில், அதாவது மூவேந்தன் ரோட்டில் நின்னார், தினேஷ் வந்து கூச்சல் இட்டுட்டு போனார். எதனால கூச்சல் இட்டார்? முன்னாடியே குடும்ப தகராறு, எதனால குடும்ப தகராறு? அதையும் சேர்த்து நீங்கள் விசாரிச்சிருக்கலாம்ல. இந்த விசாரணை பண்ணுவாங்க, இந்த தகராறு தான் அதை சேர்த்து சொல்லிப்பாங்களா, அதை ஏன் உள்ள கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விட்டுருப்பாங்களா இருக்கும். குடும்ப தகராறுனால தான் கைகலப்பு நடந்துச்சு, கைகலப்புக்கு பழிவாங்கத்தான் குழம்பு நடந்துச்சு அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த குடும்ப தகராறு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ காவல்துறை விழுந்தடிச்சிட்டு வந்து இது முன்விரோதம் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் முன்விரோதம் இருக்கலாம், அந்த முன்விரோதத்துக்கு காரணமே அந்த கள்ளச்சாராயம் தான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. விழுந்தடிச்சிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அண்மையில் வந்து சில கேள்விகள் வந்து எழுது. சில பத்திரிகையாளர்கள் வந்து ஆக்சுவலாக சொன்னாங்க, இதில் வந்து நேற்று நைட்டே வந்து போட்டாங்க, வாய் தகராறு தான் காரணம் அப்படின்னு, காவல்துறை நாளைக்கு வெர்ஷன் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு டிஜிட்டல் மீடியாவில் இருக்க சில ஜேர்னலிஸ்ட்கள் வந்து நேற்று ட்விட்டரில் போட்ட பிறகு போட்டாங்க. நேற்று இல்லை, இன்னைக்கு காலையில் தான் போட்டாங்க. போட்ட 2 மணி நேரத்தில் காவல்துறைக்கிட்டேருந்து விளக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதில் கேள்வி என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் இன்வால்வ் ஆயிருக்கா, குற்றவாளிகள் கள்ளச்சாராயத்தோடு தொடர்பு இருந்திருக்கு, அப்போது அந்த ஆங்கிளில் ஏன் விசாரிக்கலை, அந்த முன்விரோதம் என்ன, காவல்துறை ஏன் சொல்லலை? ஒன்று. விழுந்தடிச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஏன் லா அண்ட் ஆர்டர் இல்லை அப்படிங்கிற ஒரு, அதாவது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லைன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவோட கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது. இன்னொன்று,
ஏன் இது வந்து இது ஹைப் ஆகுது, கலாச்சாரத்தை விற்றவர்களை தட்டி கேட்டவர்கள் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏன் ஹைலைட் ஆகுது அப்படின்னா, கனிம வள கொள்ளைய ஜவஹர் அலி தட்டி கேட்டார், வெட்டி கொண்டுட்டு லாரி ஏற்றி கொண்ட மாதிரி கணக்கு காமிச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க. ஹென்ரி டிஃபைன் இது பண்ணி இப்போ திருப்பி பாடியை எடுத்து எக்ஸாமின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு. கஞ்சா விற்பனை தட்டி கேட்டவரை பல பேர்த்த வெட்டியிருக்காங்க. திமுக கவுன்சிலருடைய கணவரே வந்து தாக்குதலுக்குள்ளான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சென்னை சவுத் சைடில் அது ஊர் பேர் மறந்து போச்சு, ஒரு சின்ன வயசு பையன் ஒருத்தர் வந்து காணாமல் போயிட்டு அடுத்த நாள் வந்து பக்கத்து வீட்டு மாடியில் வந்து காணாமல் போயிட்டு பிணமாக மீட்கப்பட்டான் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கை வந்து ஃபாலோ அப் வந்து விகடனில் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, அந்த பையன் வந்து காணாமல் போனது காரணம் நகைக்காக, அந்த பையனுக்கு கழுத்தில் நகை போட்டுனா நகைக்காக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுடைய உறவினர் மாமா முறை இருக்க ஒருத்தர் தான் கொன்னார், நகைக்காக கொன்னார் அப்படின்னு ஒரு வருஷம் சொல்கிறாங்க. இதை பற்றி அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு விசாரிக்கும் பொழுது விகடன்லேயே விசாரிச்சிருக்காங்க. அது எடிஷன்லாம் வந்திருக்கு, பிரிண்டில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பவம் நடைபெற்றப்போ அந்த மாமா யார் சொல்கிறாங்களோ அவரு வந்து அந்த ஏரியாலேயே இல்லை, வேறு ஒரு ரைஸ் மில்லில் வேறு ஏதோ ஒரு சவாரி ஏற்றதுக்காக போயிருக்காரு. அந்த ரைஸ் மில்லுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்குது, அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. அந்த பையனுக்கான நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா போட்டிருந்துச்சு அதனால் நகை போட்டால் நல்லது அப்படின்னு போட்டிருந்தா சீக்கிரம் குணமாகும், தங்கம் போட்டு பட்டா இதாகும் சொன்னாங்க, அதனால் நாங்கள் போட்டிருந்தோம். அவன் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டான், அன்றைக்கி தான் வெளியே வந்தான், அவனை தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஓகேவா? அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிறுவனுடைய தாயார் வந்து அங்கே வந்து கஞ்சா விற்பனை இருக்குது அப்படிங்கிறத பல முறை காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த விற்பனை செய்கிறவங்க இவங்களை வந்து மிரட்டிகிட்டே போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே இருக்க மக்கள் பதிவு பண்ணுறாங்க. ஸோ கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டு அவங்க குடும்பத்தில் ஒருத்தரையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பார்த்தோம்ல, உடல் நலக்குறைவால் வந்து செத்து போனாங்கன்னு அந்த கலெக்டர் மேலே இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. ஸோ இங்கே காவல்துறை வந்து பிரச்சனையை வந்து வேறு விதமாக கையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 1996 அம்மையார் ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்றைக்கு திமுக தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, காவல்துறையுடைய ஈரல் முக்கால்வாசி அழுகிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அடுத்தபடியாக 2018 மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் என்ன சொன்னார்னா, காவல்துறையுடைய ஈரல் அழுகி கெட்டு போயிடுச்சு அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று வீடியோவில் பேசியிருப்போம், ஒரு காவல்துறை அதிகாரி மேலே வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் புகார் இருக்குது அப்படி. அவங்க வந்து ஒரு பெண் காவலர் வந்து டிஜிபிக்கு புகார் கொடுக்குறாங்க. டிஜிபி வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி உடனே விசாகா கமிட்டி போட்டு இதே பாலியல் புகாரில் இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்னமும் போஸ்டிங்கில் இருக்கார். பேர் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா பேர் சொன்னால் அந்த வழக்கு என்ன, பாதிக்கப்பட்ட பெண்மணியோட பேர்லாம் வெளியே வருங்க. இப்போ இந்த காவலர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். உடனே விசாகா கமிட்டி போட்டாங்க, விசாரித்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி வந்து நேற்று ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் வந்து சஸ்பென்ஷன் ஆகிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. கூட அவங்க ஒரு லேடி உட்காந்தாங்க, மேபி மகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் கேட்டு மிரட்டினாங்க, பணம் கொடுக்கலங்கிறதுனால இந்த மாதிரி வந்து சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, போலியான புகார், பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த பெண்மணி சொன்னதாக ஊடகங்களில் வந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இப்போ மறைமலை நகரில் அந்த பெண்மணி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த காவல்துறை அதிகாரி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு 25 ரூபா பணம் கேட்டால் இவர் கொடுக்கலங்கிறனால தான் புகார். திருமண நாள் அன்று நைட்டு 12 மணிக்கு வந்து சஸ்பென்ஷன் நோட்டீஸ் ஆர்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார், என்னுடைய திருமண நாளில் 12 மணிக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் சஸ்பென்ஷன் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறீங்க, சர்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. போக தன்னுடைய கணவருக்கு இன்னொரு அஃபேர் இருந்துச்சுங்கிறத பொது வீட்டில் சொல்கிறாங்க. இதெல்லாமே வழக்கு விசாரணைக்கு உட்பட்டது தான். அப்படிங்கும் பொழுது
இது எப்படி நீங்கள் வெளியே அலோவ் பண்ணுறீங்க பேசுகிறதுக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும் அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. மீடியாஸ் கேரி பண்ணியிருக்கு. நேற்று மீடியாஸில் வந்திருக்கு. இன்றைக்கி இங்கிலீஷ் பேப்பர்ஸில் ஹிந்துலையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் அது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. மறைமலை நகரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிற வரைக்கும் வந்துருச்சு. வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. காவல்துறை இந்தளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, பெண் காவலர்களை நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸாக வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த சர்க்குலர் உண்மை தான் நினைக்கிறேன். நேற்று கூட வந்து அது ஒரு ஹேசியத்தோடு நான் பேசியிருந்தேன், உண்மையாக இல்லையான்றது. இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மீடியாஸில் அது அப்படி போட்டிருக்காங்க, சர்க்குலர் வந்திருக்குங்கிறதே போட்டாங்க. நான் பேசுவது எல்லாமே ஊடகங்கள் வெளியான தகவலை வைத்து மட்டுமே. நான் வந்து எந்த ஒரு சொந்த கருத்தையும் நான் பேசலை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. சரி, இப்போது இந்த விஷயத்துலையுமே வந்து இதுக்கப்புறம் அப்போது அவ்வளோதான், இப்போ வாய் தகராறு வாய் சண்டையில் தான் இந்த பிரச்சனை வந்ததுங்கிறத விட அப்படியே முடிச்சிருவாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வாய் தகராறு தானே? பட் அந்த வாய் தகராறுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்க 2 பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான் கூட இந்த பக்கம் இன்னொருத்தர் போயிருக்காங்க. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, தினேஷ் என்கிற நபர் என்ன ஆனார் அப்படின்னு தெரியல. கூட இன்னும் பேசின பாவத்துக்காக 2 பேர் உயிரை விட்டுருக்காங்க. ஒருத்தர் தாக்குதல் காலாயிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் பார்க்க வருது. அதுதான் இது மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணிருக்கிறாரு சிஎம். இதோ மக்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விதமாக ஒரு வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் மக்களுக்கான பிரச்சனை நாளும் எப்படி வந்து போயிட்டுருக்குது, அதை போலீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அவர் பேசியிருக்கிறாரு. ரெண்டையும் அந்த வீடியோவுக்கு ஒரு எதிர்வினையும் வந்திருக்கு, அதையும் சேர்த்து பேசுவோம். உங்களில் ஒருவன் அப்படின்னு வீடியோ சிஎம் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி டைலாக் வச்சு ப்ராம்ப்டர் பார்த்து படித்து பேசுவாப்பில். நான் ஏன் ப்ராம்ப்டருங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, உடனே வந்து அது எப்படி ப்ராம்ப்டர்னு சொல்லலாம் அப்படின்னா, ப்ராம்ப்டர் இல்லாமல் அவர் பேச மாட்டார், பார்த்து படிக்கும்போதே தப்பாக படிப்பார் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், சரி ஓகே, அது பிரச்சனை கிடையாது. இதே மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லி, சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் அப்படின்னாரு. கோர்ட்டே வந்து இரும்பெல்லாம் வந்து நாங்கள் அப்பயே யூஸ் பண்ணிட்டு, நீங்கள் அந்த இரும்பை வச்சு இரும்பு கரம் கொண்டு ஊழலை கொஞ்சம் தடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கேட்டுச்சு. இரும்பு கரத்தை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னு ஹைகோர்ட்டுவே சொல்லிச்சு. இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது போக நீதிமன்றங்கள் வந்து நச்சான்றிதழ் நிறைய வாட்டி கொடுத்துட்டாங்க. செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், ஏகப்பட்ட வழக்காக. ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து கொட்டு வச்சிச்சு அப்படின்னு பேசுகிறவங்க செந்தில் பாலாஜி வழக்கில் காட்சி எடுத்தாங்க அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னவாக இருக்குது, பாலியல் புகார்கள் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு வந்து அமைச்சர்கள் 2 பேர் வந்து பேசியிருக்காங்க. என்னென்னா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க அப்படின்ட்டு. ரகுபதி பேசும்போது என்ன சொல்கிறோன்னா, திமுக ஆட்சியில் பெண்கள் தைரியமாக இருக்காங்க, அதனால தான் பாலியல் புகாரை வந்து சொல்கிறாங்க. அதுவே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, தைரியம் இருக்குங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி அப்படிங்கிறாரு. அப்போ புகார் நடக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க, அந்த குற்றம் நடக்குது. இன்னமும் நான் ஏற்கனவே பல தடவை சொன்ன விஷயம் தான், இப்பவும் மறுபடியும் நான் சொல்கிறேன். பாலியல் புகார்களுக்கோ இல்லை பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் அரசு கிடையாது. அது முக ஸ்டாலின் அரசாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அரசாக இருந்தாலும் சரி, நாளைக்கு விஜய் அரசு வாய்ப்பில்லை இருந்தாலும் சொல்கிறேன், இல்லை நீங்களும் நானும் முதலமைச்சராக உட்கார்ந்தாலும் குற்றங்களை குறைப்பது, குற்றங்களை தடுப்பது அப்படிங்கிறது காவல்துறையால் முடியாது. குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதுங்கிறது முடியாது. பட் அந்த குற்றங்களை குறைப்பதுன்னு இருக்குல்ல, நீங்கள் எப்படின்னா, அந்த ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனை இந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு போலீஸ் வந்து கெஸ் பண்ணணும். போலீஸ் கெஸ் பண்ணி அது நடக்காமல் தடுக்கிறதுக்கான வேலைகள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அரசுக்கு வேலை கிடையாது, காவல்துறைக்கு அந்த வேலை இருக்குது. அம்சாங் படுகொலை எடுத்துக்கோமே, அவருக்கு ஒரு கன்மன் போட்டோம்னா அந்த கொலை தவிர்த்துருக்கலாம். அது அவ்வளோ பெரிய விஷயம் வந்து இப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரில. பேசப்பட்ட வழக்கு இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. தமிழ்நாட்டில் அரசு நிர்வாகம் வந்து இதுவாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கா நேற்றான்னு தெரில, பள்ளியில் பாலியல் புகார் இருக்குது, பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்து ஹெச்எம் வந்து அதை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ ஹெச்எம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போக்சோ கேஸில். ஸோ இங்கே கல்வி நிலையங்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பாதுகாப்பற்ற ஆண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல். நேற்று ஒரு ஹெச்எம்ஐயோ ஒரு பையனுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு சொல்லாமல் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நடக்குது. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறது
புரியல, ஏன் இது நடக்குது, அதை எப்படி காவல்துறை கையாளுறாங்க, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இங்கே 12th முடிச்சுட்டு காலேஜ் போகலை அப்படின்னா உட்காந்து அன்பில் மகேஷ் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, தாய் இல்லம் கொண்ட அமைச்சர் அப்படிங்கிறாங்க. அமைச்சருக்கு அதுவாரா வேலை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அமைச்சருக்கு கால் சென்டரில் பார்க்க வேண்டிய வேலையை வந்து அமைச்சர் பார்த்துட்டு இருந்தாருன்னா அப்புறம் அமைச்சர் வேலை யார் பார்ப்பா? சரி, ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர்களும் ஒரே காரணத்துக்காக கொண்டு வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவருங்கிறதுக்காக போய் அமைச்சரை கொடுத்தீங்கன்னா இந்த லட்சத்துலாம் நிர்வாகம் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டுகளில் மிகவும் மோசமாக சீரழிந்த துறை அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று சுகாதாரத்துறை, இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறை. மாசுவும் வந்து நாசம் பண்ணிட்டாரு அன்பில் மகேஷுக்கு. அதுக்கு மேலே இல்லை, டெய்லி நியூஸ் வருது, ஸ்கூல்ஸில் இது மாதிரி நடக்குது, ஆசிரியர்கள் கைது, பெற்றோரே போய் வந்து இது மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி டெய்லி நியூஸ் பேப்பரில் வருது. இப்போல்லாம் அட்டகாசம் நடக்குது, அது இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன கவலையும் இல்லை. இதில் முதலமைச்சர் வந்து பேசுகிறார், அப்பான்னு சொல்லும்போது பெருமிதமாக இருக்குன்னு. இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்களுக்கு நீங்கள் தானே அப்பா, அது பெருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. தலைவர் அப்படிங்கிறது திமுக தலைவர் அப்படிங்கிறனால தலைவரேன்னு கூப்பிட்றாங்க, ஆட்சியில் இருக்கிறனால முதல்வரேன்னு கூப்பிட்றாங்க, பொறுப்புணர்வு இருக்கிறனால நீ அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இந்த மலிவான ஒரு பாலிடிக்ஸை வந்து அந்தம்மா பண்ணுச்சு. அம்மையார் அம்மா அம்மா அம்மான்ட்டு சாவடிச்சாங்க. இப்போ அதை அப்பான்னு மாற்றி வச்சுருக்காங்க. அப்படியே வருஷம் இதுக்கு வந்து ராபின் சர்மா. சரி, ஓகே, அது பிரச்சனை கிடையாது, கூப்பிட்றது பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாயெல்லாம் கொண்டு இருக்கீங்க, திட்டங்கள்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் பாதிக்கப்படுறவங்க இல்லை ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயம். இதுக்கு வந்து எதிர்வினை என்ன அப்படின்னா ரஞ்சித்துடைய எதிர்வினை. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வளோ இருக்குது, டெய்லி ஒரு வன்கொடுமை நடக்குது, புல்லட்டில் போனாங்கிறதுக்காக கையை வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? வடநாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, குதிரை மேலே மாப்பிள்ளை ஏறி போனால் அவனை வந்து அடிப்பாங்க வெட்டுவாங்க அப்படின்ட்டுன்னு. இன்னொன்று பட்டியலத்தை சேர்ந்த காலனியை சேர்ந்த ஒரு நாய் வந்து ஊரில் இருக்க ஒருத்தனை பார்த்து குலைச்சிச்சுங்கிறதுக்காக அந்த காலனியை கொளுத்துன வரலாம்னா யூபியில் நடந்திருக்கு. ஐயா ரவிக்குமார் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். பொருளாதார வளர்ச்சியில் வந்து நீங்கள் வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா கூட போட்டி போடுறீங்க, பெருமையாக இருக்குது, ஆனால் இதில் யூபி கூட போட்டி போடுறேன்ட்டு நீங்கள் வந்து தலித்து வன்கொடுமைக்கு இருக்குது யூபி கூட போட்டி போடுறீங்களே, இது நியாயமா, போட்டி போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டு தானே? ஸோ அதான் வந்து உங்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பட்டியலின எம்பி எம்எல்ஏக்களுக்கு வேறு வேலைகளில் பிஸியாக இருக்காங்க, நாங்கள் வேணால் சம்பவங்களை தொகுத்து அறிக்கையாக கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்க முடியுமா, குறைஞ்சபட்சம் அட்ரஸ் பண்ண தயாரானு கேட்டிருக்காரு. இந்த புல்லட் ஓட்டுனதுனால கை வெட்டப்பட்ட ஒரு சம்பவத்தை திமுகவை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு? அவங்களுக்கு தான் வேற வேலை நிறைய இருக்குல்ல, இதை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? ஓட்டு போட்டவங்களுக்கு மக்களுக்காக நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் இது நடந்திருக்குன்னா அது நீங்கள் பதிவு பண்ணணும்ல. அவங்களுக்கு தானே இது உங்களுடைய ஆட்சியில தான் நடக்குதுன்னு பாருங்கன்னு திருப்பிக்கிட்டு கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் டேட்டா சொல்லுது, என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. ஆளுநர் ரவி வந்து அரசியலுக்காக சொன்னாலும் அவர் அதை வந்து கிடைக்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் மதுரையில் திண்ணமை சுவர் கட்டப்பட்டிருக்கு, விசிகா தலையிட்டு அந்த சுவர் கட்டுறதை இது பண்ணியிருக்காங்க, தடுத்து நிறுத்திருக்காங்க. இப்போ அது வந்து அடுத்து இடிக்கப்பட போகுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இங்கே மக்களுக்கான அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இனி அப்பானு கூப்பிட்றது பெருமிதமாக இருக்குது அப்படின்னா, அப்பானு கூப்பிட்றது வந்து எங்களுக்கும் வந்து அர்த்தம் கிடையாது. இதில் பெரியவர், எங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்காக உழைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் அந்த உழைப்பு சம்மந்தப்பட்ட மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. மாதத்துக்கு 3 மாவட்டத்துக்கு நான் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு மாதம் வந்து அவர் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு, மக்கள் நல திட்டங்கள் கொடுத்துருக்காரு. திமுக ஆட்சியில் வந்து எல்லாமே குறைகள் தான், நல்லதே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. திமுக ஆட்சியில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு ப்ராக்ரஸை தமிழ்நாடு காமிச்சிருக்கு, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் அவ்வளோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, அவ்வளோ பெரிய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் விட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தனுக்கு வந்து என்ன சொல்ல முடியும், பசியோடு உட்காந்துருக்கான், ஒரு வாரமாக ஒருத்தர் சாப்பிடல, பசி, அவனுக்கு வந்து முன்னாடி வந்து வாழை இலை, தலை வாழை இலை போட்டு, முழு நீள வாழை இலை போட்டு அரிசி உணவை படைச்சிட்டு கையை கட்டி போட்டுட்டு சாப்பிடுன்னு சொன்னால் நல்லா சாப்பிட முடியுமா? அந்த நிலைமையில் தான் இருக்குது. அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கான வாழ்வாதாரம், வாழ்க்கை சூழல் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, கல்லூரி போகிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா காசை வாங்கக்கூடிய அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற விஷயம் தெரியும். நமக்கே வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறோம், நமக்கே வந்து ஒரு மாதம் 1000 ரூபா நமக்கு மிச்சம்
செலவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து எங்கேயாவது மிச்சமாக ஆச்சுன்னா அதை எப்படி வேறு இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது படிக்கிற மாணவர்களுக்கு அது ஒரு பேருதவி தான். ஆனால் அந்த 1000 ரூபா காசை நீங்கள் கொடுக்குறீங்க எதுக்கு? அவங்களுடைய படிப்பு மேம்படணும் அப்படின்னு. ஆனால் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனால் நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறவங்க பாலியல் அத்துமீறல் பண்ணும்போது அந்த 1000 ரூபா காசை வச்சு அந்த பிள்ளைங்களால் என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே கல்வி நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, காவல்துறை சுத்தமாக மோசமாக இருக்குது. எந்த புகார் கொடுத்தாலும் காவல்துறை வந்து அதை வந்து மேம்போக்காக தான் அணுகுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அரசு அதிகாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அவங்க இஷ்டத்துக்கு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ராமதாஸ் அதுக்கு கண்டித்து அறிக்கை கொடுத்துருந்தார். நான் சொல்லலை, ராமதாஸே அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு பெண் அதிகாரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, திடீர்னு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, மாற்றுறாங்க. 6 மாதம் திரும்பி பழைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. கேட்டால் அவங்க தான் விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஏன் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க தெரியாது. இன்னொரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது, ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெனோவேட் பண்ணும்போது வந்து கார்பரேஷனில் வந்து ஏஇ வந்து காசு கட்டினா தான் ஆச்சு. கவுன்சிலர் கிளப்பி விட்டு ஏஇ வந்து காசு கமிஷன் கொடுத்தா தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அந்த அம்மா திருப்பி செக்ரட்டரியேட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அப்படின்னோடனே அந்த ஏஇயை மாற்றிட்டாங்க, கவுன்சிலர் தப்பிச்சிட்டான். இருக்குல்ல. ஸோ இங்கே கட்சி நிர்வாகத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஐயா எஸ்பிஎல் வந்து பல தடவை சொல்லிட்டாரு. ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறதையும் பல பேர் சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் தேர்தல், வைப்பிரிவு பாதுகாப்பெல்லாம் போட்டு வளைச்சி வச்சுருக்காங்க. அந்த வைப்பிரிவு பாதுகாப்பும் தமிழ்நாடு அரசை கேவலப்படுத்துகிற ஒரு செயல்தான். தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காது, காவல்துறை கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஸ்டஃப் இல்லை, அவங்களால முடியாது, அதனால நாங்கள் கொடுக்குறோம். இதர் விஜய் கேட்டாரோ பிஜேபி தானா கொடுக்குதோ, தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை, அவங்க கையாளாகத்தனத்தால நாங்கள் கொண்டு வந்து இறக்குறோம் அப்படின்னா அது தமிழ்நாடு காவல்துறையை இழிவுபடுத்துகிற செயல்தான். இதுக்கும் வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணோம், நாங்கள் தான் கொடுத்தோம், இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு கருத்தும் வரல. முந்தானத்து நைட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்பவும் காவல்துறையில் வந்து பதில் வரல. இழிவுபடுத்தியது காவல்துறையை தான். இதே அம்மையார் ஆட்சியில் ஒரு சம்பவம் நடைபெற்று இருந்திருக்குது. இந்து குழுமத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் மேலே வழக்கு போட்டு அவங்க தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போய் பெயில் மூவ் பண்ணி அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஹிந்து ஆஃபீஸ்க்கு வந்து இங்கே சிஆர்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் அப்போ அத்வானி கொடுத்ததா சொல்லுவாங்க, ஐம் நாட் ஷூர் எப்படின்னு. அப்போ வந்து நடந்துச்சு இல்லை ஏதோ 91-96 அதுக்கப்புறம் உள்ள 2001-2006 பீரியட்லாம் தெரில, இந்த மாதிரி நடந்துச்சு. அப்படிங்கும்போது சிஆர்பிஎஃப் போட்டு போலீஸ் வந்து இறங்கின அடுத்த 1/2 மணி நேரத்தில் இங்கேருந்து ஹோம் மினிஸ்டருக்கு ஜெயலலிதா லெட்டர் எழுதி வித்தின் 6 மணி நேரத்தில் அந்த ப்ரொடெக்ஷன் வாபஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்திருக்கு. ஸோ இங்கே மாநில அரசு உங்களுடைய காவல்துறையை ஒன்றிய அரசும் இழிவுபடுத்துது. இதுக்கு முன்னாடி பேசின வரலாறுலாம் பார்க்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.